தமிழ்நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கக்கூடிய ஒரு கொட்டடி கொலை திருப்போணத்தில் நடந்துருந்துச்சு. அதை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அஜித்குமார் என்ற ஒரு இளைஞர் கோயிலில் பணி செய்யக்கூடிய ஒரு சாதாரண காவலாளி இளைஞரை தான் போலீஸ் துறையால் அடித்தே கொல்லப்பட்டுள்ளார். இந்த சித்திரவதை கொலை இதை பற்றின பல்வேறு செய்திகள், அவர் எப்படி கொல்லப்பட்டார், எந்தெந்த அதிகாரிகள் அவரை கொலையில் ஈடுபட்டாங்க, இதை பற்றி முதல்வர் பேசினது, எதிர்க்கட்சிகள் பேசினது, இன்னைக்கு வரைக்கும் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அவருக்கு எப்படிப்பட்ட காயங்கள்லாம் ஏற்பட்டுச்சு, தமிழக அரசையும் தமிழக போலீஸையும் நீதித்துறை காரி துப்புனது, இப்படி எல்லா விஷயங்களை பற்றியும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இப்படி பேசக்கூடிய நபர்கள் அல்லது கட்சிகள் யாரும் ஒன்றை பற்றி பேச மறுக்கிறார்கள், பேச பயப்படுகிறார்கள்னே சொல்லலாம். அது என்ன, ஏன் அப்படி பேச பயப்படுறாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது செங்கனல், நான் தேவா. இந்த வீடியோவில் நம்ம இந்த திருப்போணம் கொட்டடி கொலையில் அஜித்குமாரோட மரணம் எப்படி நடந்துச்சு, எஃப்ஐஆரில் என்ன இருந்துச்சு, அல்லது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் எப்படி கொல்லப்பட்டார், யார் அந்த நிக்கிதா, இது போன்ற விவரங்களுக்குள்ளே நம்ம போக போகிறது இல்லை. இது எல்லாம் ஏற்கனவே செய்திகளில் விவாதிக்கப்படக்கூடிய ஒன்றாக தான் இருக்குது. நம்ம நேரடியாக நம்ம சொல்லக்கூடிய விஷயத்துக்கு போவோம். நம்ம அந்த இன்ட்ரோவில் சொல்லும் போதே சொன்னோம் இல்லைங்களா, எல்லோரும் இதை பற்றி விவாதிக்கிறாங்க, ஆனால் ஒரு முக்கியமான உண்மையை பற்றி மறைக்கிறார்கள். நம்ம பேசியிருப்போம். அது என்னன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் முழுதும் பார்க்கக்கூடியது. திருப்போணம் கொட்டடி கொலை, அஜித்குமாரோட கொலை நடந்ததாக இருக்கட்டும், அரசாங்கம் 11 கொலைன்னு சொல்லுது. ஆனால் இயக்கங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 24 படுகொலைகள் கடந்த 4 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் மட்டும் நடந்திருக்கிறதா புள்ளி விவரங்கள் சொல்லியிருக்காங்க. இது போன்ற கொட்டடி கொலைகள் நடக்கும் போதெல்லாம் வழக்கம் போல் ஒரு விவாதத்திற்கு எப்பொழுதும் ஒன்று வந்துடும். அது என்ன அப்படின்னா, இது அரசு மட்டும் சொல்லவில்லை, பல்வேறு ஊடகங்களில் பேசக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், நிறைய ஜனநாயக இயக்கங்கள்னு சொல்லக்கூடியவர்களே கூட சொல்லக்கூடிய என்னென்னா, போலீஸ் பயங்கரமான டிப்ரெஷனில் இருக்காங்க. இந்த டிப்ரெஷனில் இருக்கிறதுனால இது போன்ற கொலைகள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த டிப்ரெஷனை தீர்ப்பதற்கான வழியை நம்ம கண்டுபிடிக்கணும். போலீஸ் தினந்தோறும் 12 மணி நேரம், 16 மணி நேரம், 18 மணி நேரம்னு ரோட்லேயே நிற்கிறான். நம்மளே பார்த்துருப்போம். இங்கே அண்ணா ஃப்ளைஓவரில் நிற்பாங்க, போலீஸு பந்தோபஸ்து, முதல்வர் போனால் போலீஸு பந்தோபஸ்து, மினிஸ்டர் வராரு, அவன் வரான், இவன் வரான், எல்லாத்துக்கும் போலீஸ் நிற்குது. 24 மணி நேரமும் அவங்க ஒரு டார்ச்சரில் இருக்காங்க. இப்படிப்பட்டவங்க மென்டல் ப்ரெஷரில் ஆகி தான் இப்படிப்பட்ட படுகொலைகள்லாம் நடக்குது, கஸ்டடியல் டார்ச்சர் நடக்குது அப்படின்றது தான் இவங்க சொல்லக்கூடிய வாதம். அப்போ இதை நம்ம சீர்திருத்தத்துக்கு என்ன வழின்னு பார்க்கணும். அப்போ இந்த அவங்களுக்கு மென்டல் பீஸ்க்கு என்ன செய்யறது, யோகா செய்யலாம், இந்த டார்ச்சர்களை குறைப்பதற்கான சீர்திருத்த சட்டங்களை கொண்டு வரலாம், இப்படிப்பட்டதெல்லாம் பேசுகிறாங்க. முதல்ல இந்த டிப்ரெஷன் அப்படின்றத பற்றி நம்ம பேசிடுவோம். இது போன்ற படுகொலைகள்லாம் டிப்ரெஷனில் தான் நடக்குதா, அப்படி தான் நம்ம பார்க்குறோமா? இந்த கேள்விக்கு நம்ம விடை தேடியே ஆகணும். நமக்கும் டிப்ரெஷன் வருது, எல்லோருக்கும் டிப்ரெஷன்ற ஒன்று இருக்குது. அரசு அலுவலகமாக இருக்கட்டும், தனியார் அலுவலகமாக இருக்கட்டும், சாதாரண கூலி வேலையாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் நம்மளும் 12 மணி நேரம், 14 மணி நேரம், 16 மணி நேரம் உழைக்கிறோம். இப்படி உழைக்கும் போது மேனேஜரால் டிப்ரெஷன் வரும், கிளைண்ட்டால் டிப்ரெஷன் வரும், இப்படி பல்வேறு டிப்ரெஷன்கள் எல்லோருக்கும் இருக்குது. ஆனால் இப்படிப்பட்ட டிப்ரெஷன்களில் யாரும் ரோட்டில் போகிற ஒருத்தவனை அடித்து கொலை செய்வது கிடையாது, தன்னோட மேனேஜரை அடித்து கொலை செய்வது கிடையாது, எங்கேயோ போயிட்டு இருக்க யாரோ ஒரு சக பயணி மீது அடித்து அவனை துன்புறுத்துவது கிடையாது, கொலை பண்ணுறது கிடையாது. ஆனால் போலீஸு அடித்து கொள்ளுது. யோசிச்சு பாருங்க, ரோட்டில் வண்டி ஓட்டிகிட்டு போகிறோம், தினம் அன்றாடம் சம்பாதிக்கிறோம், திடீர்னு ரோட்டில் டிராஃபிக் போலீஸ் பிடிச்சி 500 ரூபா கூட 1000 ரூபா கூட நம்மகிட்ட அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி காசை பிடுங்குறான். நமக்கு கோவம் வரும் இல்லையா? கோவம் அவனை ஏன் அடிக்கணும்னு நமக்கு தோன்றது இல்லை, அவனை கத்தியால் குத்தணும்னு நமக்கு தோணுவது கிடையாது, அவனோட லத்தியை பிடிங்கி அவனை அடிக்கணும்னு நமக்கு தோணுவது கிடையாது. ஆனால் போலீஸு சர்வ சாதாரணமாக நம் மீது லத்தியை ஓங்குது. இது ஏன் நடக்குது? போலீஸுக்கு இப்படி ஒரு மனநிலைமை உருவாகுது, நமக்கே அந்த மனநிலைமை உருவாவது கிடையாது அப்படின்ற இயல்பான யதார்த்தமான கேள்வி இங்கே நம்ம முன் வச்சு பார்க்கலாமே. நம்மளோட கோவங்கள் யாரையும் கொல்லுதில்லை நண்பர்களே, ஆனால் போலீஸோட கோவம் கொல்லுது. சாதாரணமாக ரோட்டில் வண்டியை நிறுத்தி வச்சுருந்தா பைக்கில்
கையில் வச்சிருக்க லத்தியை எடுத்து அடித்து உடைக்கிறான். நம்ம சமீபத்தில் பார்த்துருப்போம், இங்கே சென்னை மெரினாவில் நிறுத்தியிருந்த ஒரு சாதாரண 2 வீலர் வாகனத்தை அடித்தே உடைச்சாங்க. என்ன, அங்கே நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லி. போலீஸோட வண்டி அங்கே தான் நிற்குது, நம்ம எடுத்து அடித்தா போலீஸ் விட்டுருமா? ஆனால் போலீஸ் அடித்து உடைக்குதே. இது டிப்ரெஷனில் நடக்குதா என்ன? சில ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சம்பவத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். உஷான்ற கர்ப்பிணி தன்னோட கணவரோட பைக்கில் போகிறாங்க. அந்த பெண்ணை வந்து ஹெல்மெட் போடலன்னு சொல்லி ரோட்டில் இருந்த போலீஸுக்காரன் வந்து எட்டி உதச்சி சிசுவோட சாகுறாங்க, ரோட்டில் செத்து போகிறாங்க. ரோட்டில் பப்ளிக்கில் கர்ப்பிணி பெண்ணை எட்டி உதைத்து ஒருத்தனால் கொல்ல முடியுது. இது எந்த டிப்ரெஷன்லாம் நடக்குது? இப்படி நம்ம ஒருத்தன் செஞ்சோன்னு சொன்னோம்னா அவனை என்னன்னு சொல்லுவோம்? அவனை சைக்கோன்போம். இப்படிப்பட்ட சைக்கோ வந்து விடலாமான்னு சொல்லுவோம். அவனை தூக்கி ஜெயிலில் போடுவோம். ஆனால் இப்படிப்பட்ட கொலைகள் சர்வசாதாரணமாக ஒரு போலீஸ் உடையில் இருக்கும் ஒரு நபரால் செய்ய முடியுது. எப்படி? அவர் இத்தனைக்கும் யார் அந்த ஆள்? டிராஃபிக் போலீஸ். டிராஃபிக் போலீஸோட ரூல்ஸ் என்ன? வர்ற வாகனங்களை ஒழுங்குபடுத்தணும். இதானே டிராஃபிக் போலீஸோட இது. சட்டம் ஒழுங்கு போலீஸ் ஒன்றும் கிடையாது. ஆனால் இப்படிப்பட்ட போலீஸுக்கு எப்படி அடிக்கணுன்ற தைரியம் வருது, எட்டி உதைக்கணுன்ற தைரியம் எப்படி வருது அப்படின்ற கேள்வி வந்து இயல்பாக இருக்குது தோழர்களே. இது டிப்ரெஷன்னால் நடக்குதா? டிப்ரெஷன்னால் நடக்கலைன்னு சொல்கிறோம். ஏன் நடக்கலைன்னு இப்போ பேசுகிறோம். நம்ம இப்படி செயல்படல, ஏன் போலீஸ் இப்படி செயல்படுறான்றப்ப கேள்வி இப்போ இங்கே வந்து நிற்குது. இப்போ அதற்கு போலீஸு துறை முதல்ல வந்து எப்படி இயங்குது, போலீஸு துறைக்கு என்ன கற்பிக்கப்படுது, அதோட பணி என்ன அப்படின்றத பார்க்க வேண்டியிருக்கு. நம்மெல்லாம் நினச்சிக்கிறோம் இல்லையா, நமக்கு ஒன்று சொல்லப்படுது இல்லையா, போலீஸு இந்த சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதற்காக தான் போலீஸ் இருக்குது. போலீஸ் இல்லைன்னா குற்றங்கள் நடக்கும், கிரைம் நடக்கும். போலீஸ் இருப்பதனால தான் இதெல்லாம் ஒழுங்காக இருக்கிறது, இதெல்லாம் ஒழுங்குபடுத்தி வைக்கிறார்கள். இப்போ அதற்கு போலீஸ் என்ற ஒரு உறுப்பு தேவைன்றது தான் நமக்கு சொல்லக்கூடியது. நமக்கே இயல்பாக இதுதான் மனதில் வந்து பதிந்திருக்கு. நம்மளிருந்து நம்மளை மாதிரி ஒரு இளைஞர்கள் தான் போலீஸ் துறைக்கு போகிறாங்க. இத்தனை நாளும் நம்ம சமூகத்தில் நம்ம கூட இருந்த ஒரு இளைஞன் தான் போலீஸ் துறைக்கு போகிறான். அவன் ஏன் இப்படி நடந்துக்கிறான் அப்படின்னா அந்த போலீஸ் துறைக்குள்ள என்ன நடக்குது? சாதாரணமாகவே மக்கள் வந்து கிரிமினல்கள், அவங்க வந்து குற்றம் செய்வதற்காகவே பிறப்படுத்தவர்கள் அப்படின்றது தான் போலீஸ் சொல்லக்கூடியது. அப்போ அவன் இயல்பாகவே தப்பு செய்வான், அவன் வந்து சட்டம் ஒழுங்கை மீறுவான். அந்த சட்டம் ஒழுங்கை மீறக்கூடிய மனிதனை நீ தான் அடக்கி ஒடுக்கி அவனை சட்டத்துக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்றது தான் போலீஸுக்கு சொல்லக்கூடியது. அதுதான் போலீஸோட விதி. அப்போது எந்த ஒரு மனிதனையும் சந்தேக கண்ணோடு பார், அவன் ஒரு கிரிமினலாக தான் இருப்பான் அப்படின்ற கண்ணோட்டத்தோடு தான் போலீஸ் அணுகணும்னு சொல்லக்கூடியது தான் அவனுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரைனிங். யாரும் நல்லவர்கள் கிடையாதுன்றது தான் போலீஸ். அதனால தான் நீங்கள் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்ட்டு ஒரு சாதாரண கேஸ் கொடுக்கணுனால என்ன ஏது அப்படின்னு முறைச்சிக்கிட்டு பேசுவான். அப்படியா, ஏன் நீ இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டியா, எனக்கு என்னமோ உன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது. இது எல்லாம் நீங்கள் ஒரு சாதாரண கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண போனாலே உங்களையே ஒரு கிரிமினலாக நடத்தக்கூடியது. இது பலருக்கும் வந்து நடந்திருக்கும். பலரும் இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் போகக்கூடிய எல்லா நபர்களுக்கும் இந்த அனுபவம் வந்து இருந்திருக்கும். ஏன் அப்படி நடந்துக்கிறான்னா இதனால தான். எல்லாரும் கிரிமினலாக தான் நீ பார்க்கணும், அவன் வந்து சாதாரண மனுஷன்லாம் கிடையாது, அவன் குற்றம் செய்வதற்காக பிறந்தவன். அப்போ அவனை நீ அடக்கி ஒடுக்கி சட்டத்துக்குள்ளே கொண்டு வர்றது தான் உன்னோட வேலை அப்படின்றது தான். ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், போலீஸ் நம்மளை காப்பாற்றும், திருட்டிலிருந்து குற்றத்திலிருந்து நம்மளை வந்து பாதுகாப்பதற்காக இருக்குதுன்னு நம்ம நம்புகிறோம். ஆனால் போலீஸ் உன்னை குற்றவாளியாக தான் பார்க்குது. இதுதான் போலீஸு துறையில் கொடுக்கக்கூடிய ட்ரைனிங். இதுதான் ஒட்டுமொத்த போலீஸு துறையே பார்க்கக்கூடியது. ஏதோ ஒரு திருபுவனத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரி உன்னை குற்றவாளியாக பார்க்கல. அஜித்குமாரை குற்றவாளியாக பார்த்தது திருபுவனத்தின் போலீஸ் மட்டுமல்ல, சென்னையில் இருக்க போலீஸும், ஆந்திராவில் இருக்க போலீஸும், கர்நாடகாவில் இருக்க போலீஸும் எல்லோரும் இப்படித்தான் பார்க்கிறார்கள், பழகுகிறார்கள். இங்கே மட்டுமா, உலகம் முழுக்கவே போலீஸ் அப்படி தானே இருக்குது. அதனால தான் அமெரிக்காவில் ஜார்ஜ் ஃப்ளாய்டோட கொலை எப்படி நடந்துச்சு, போலீஸு கழுத்தை நெரிச்சில்ல கொன்னா, காலை வச்சு கழுத்தை நெரிச்சு மூச்சு விட முடியாதபடி கொலை செய்தாங்க. அப்போ உலகம் முழுக்கவே போலீஸ் துறை இப்படித்தான் இயங்குகிறது. அது உங்களை மனுஷனாக பார்க்கல, சாதாரண மனிதன் தான். நம்மை போன்று ஒரு சாதாரண ரத்தம் சதை புத்தி உள்ள ஒரு சாதாரண மனிதன் தான் என்று போலீஸு துறை, வெறும் ஒரு போலீஸ் இல்லை, போலீஸு துறை அப்படி பார்க்கல. இங்கே எல்லாருமே சொல்கிறோம் இல்லைங்களா, இது ஒரு தனிநபர், ஒரு தனியான போலீஸ் செய்தது, அந்த போலீஸ் தான்பா கெட்டவன். நல்ல போலீஸ் இருக்காங்கப்பா. இந்த ஏதோ சாத்தான் குளத்தில் இருக்கக்கூடிய அந்த 4 போலீஸ் தான்பா கெட்டவர்கள். இங்கே வாங்கப்பா, இங்கே நல்ல போலீஸ்கள் இருக்காங்கப்பா. ஏதோ திருப்புவனத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஷனில் இருக்க போலீஸ் தான்பா கெட்டவன். யோசிச்சு பாருங்கள், எல்லா ஊர்லேயும் டிராஃபிக் போலீஸ் வந்து உங்கள்கிட்ட காசை பறிக்கிறானா இல்லையா? எல்லா ஊர்லேயும் இருக்கக்கூடிய போலீஸ் உங்கள்கிட்ட அதிகார தோரணையோடு தான் நடந்துக்குவான். சாதாரணமாக போலீஸில் சேரக்கூடிய ஒரு இளைஞன் அதிகார திமிரோடு தான், அந்த இதோட தான் வந்து நெஞ்சை விரிச்சுக்கிட்டு அவன் நடை உடை பாவனையும் அப்படிப்பட்டதாக இருக்கும், தனி விதமாக இருக்கும்.
ஏன்னா அது வந்து தன்னை சமூகத்திலேருந்து ஒரு தனியான ஒன்றாக பார்க்குது. சமூகத்தில் நம்ம காப்பாற்றுறதுக்காக உருவாக்கினது தான்ப்பா போலீஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அது இப்படி உருவானாலும் இங்கேருந்து உருவான போலீஸ் உத்தரவு எப்படி இருக்குது அப்படின்னா, உனக்கு மேலே தான் நான், உன்னை எல்லாத்தையும் நான் கண்காணிக்கக்கூடிய நபர், எனக்கு கீழே தான் எல்லாரும் இருக்கீங்க, நான் சொல்கிறத நீ கேட்கணும். இதுதான் போலீஸ் துறையை பற்றி போலீஸ் துறையில் இருப்பவர்கள் பார்க்கக்கூடிய பார்வை. இப்போ இதில் இன்னொன்று சொல்கிறாங்க இல்லைங்களா, மேலதிகாரிகளோட ப்ரெஷர், அதனால் வந்து கொண்டுட்டாங்க. மேலதிகாரியோட ப்ரெஷர் இல்லைன்னா அதெல்லாம் நடக்காது. சாதாரண கடைநிலை ஊழியர் முதற்கொண்டு மேலே இருக்கக்கூடிய அதிகாரி வரைக்கும் இப்படி தான் இருப்பான். அங்கே வந்து படிநிலை அமைப்பு இல்லையா, மேலேருந்து கீழே வரைக்கும் இந்த ப்ரெஷர் வரது இல்லையா? ஆமாம் வருது, உண்மை. இந்த ப்ரெஷர் வேறு எந்த ஆஃபீஸ்லேயும் இல்லையா? இந்த ப்ரெஷர் எல்லா ஆஃபீஸ்லேயும் தான் இருக்குது. மேலேருந்து ஒன்று சொல்லுவான், அடுத்து டிஎல்கிட்ட வரும், டிஎல் நம்ம மேலே வைவான். இது எல்லா இடத்துலையும் இருக்குது. போலீஸ் துறையில் மட்டும் இது ஒன்றும் தனியாக கிடையாது. அப்போ மேலதிகாரி சொன்னான்னா கொலை பண்ணுறானா? அப்போ ஏன் மேலதிகாரி இப்படி சொல்கிறான்? ஏன்னா எல்லாரும் இப்படி தான் சிந்திப்பான். அதில் ஒரு தனிநபர் மட்டும் இப்படி சிந்திக்கிறது கிடையாதுன்னு நம்ம வந்து சொல்கிறோம். உதாரணத்திற்கு சாத்தான்குளத்தில் என்ன நடந்துச்சு? அந்த படுகொலையில் நடைபெற்ற போது 2 பேரை கொல்றான், இங்கேருந்து கூப்பிட்டு போகிறான், வேறொரு பகுதிக்கு வந்து அவரை போலீஸ் சிறைக்கு வந்து கூப்பிட்டு போயிட்டு அங்கே ஜெயிலில் அடைக்கிறான். அங்கேயும் வந்து ஏற்றுக்கிட்டு அவனை அடைக்கிறான். எப்படி? இங்கே ஒரு இடத்துல வந்து அவர்களை அடித்துட்டு இன்னொரு பகுதிக்கு ஒரு போலீஸ் சிறைக்கு கொண்டு போயிட்டு அவங்கள ஜெயிலில் போட முடியுது. இதுக்கு நடுவில் வந்து மேஜிஸ்ட்ரேட் வந்து இவங்களுக்கு எந்த காயமும் இல்லைன்னு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. கொடுத்து தானே இது எங்கே போகுது? யோசிச்சு பாருங்க. இந்த போலீஸ் கட்டவர் மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? மேஜிஸ்ட்ரேட் சைன் போடுறாரு, மருத்துவர் சைன் போடுறாரு, இவங்களுக்கு எதுவுமே இல்லைன்னு. அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு பகுதியில் இருக்கக்கூடிய போலீஸ் சிறை காவலர் வந்து சைன் போட்டு உள்ளே அடைக்கிறாங்க. எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு போலீஸ்க்கு இன்னொரு பகுதியில் இருக்கக்கூடிய போலீஸ் வந்து ஆதரவாக இருக்குது. அந்த காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த போலீஸும் ஆதரவாக இருக்கிறது. இதே தானே திருப்போணம் படுகொலையில் நடந்துச்சு. திருப்போணம் படுகொலையில் வலிப்பு நோய் வந்து செத்து போயிட்டாங்கன்னு போலீஸ் நிலையம் வந்து எஃப்ஐஆர் எழுதுது. இதை எப்படி பார்க்குறது? அங்கே இருக்க போலீஸ் தான் கெட்டவர், மற்ற போலீஸுங்கெல்லாம் சேர்ந்து அவங்கள வந்து ஜெயிலில் போடுன்னு சொல்லணுமே. ஏன் சொல்லலை? சொல்ல மாட்டார்கள், சொல்லக்கூடாது என்பது தான் இது. அரசே இதை சொல்லாது அப்படின்றது தான் மிகுந்த முக்கியமான ஒன்று. அப்புறம் ஏன் இப்படிலாம் வழக்குகள் போட்டாங்கன்னா, இது கீழிருந்து வந்த ப்ரெஷர். எல்லா தளங்களிலும் மக்கள் இதற்கு எதிராக கொந்தளித்த போது வந்தது. சாத்தான்குளத்தில் நடந்தது அதுதான். திருப்போணத்துலேயும் இது வந்து பேசுபொருளாக ஆன பிறகு தான் நடந்துச்சு. ஆனால் மற்ற 24 படுகொலைகள், இதில் ஏதோ 1-2 படுகொலைகள் மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சது. மீதி 24 படுகொலைகள் யார் வந்து குரல் கொடுத்தார்கள்? யாருக்கும் எதுவும் தெரியாது. அதில் செத்து போனவங்களை பற்றி யாருக்கும் எதுவும் தெரியாது. சென்னையில் கொடுங்கையூரில் ஒருத்தர் அடித்தே கொண்டாங்க. இங்கே மெரினாவில் ஒரு விக்னேஷ்ன்ற ஒரு இளைஞரை அடித்தே கொன்றார்கள். இதையெல்லாம் என்ன ஆச்சு? இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. இன்றைக்கி இவரோட கொலையில் இந்த அளவுக்கு பெரிய அளவில் அது பேசுபொருளாக ஆன பிறகு, நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பிறகு இந்த ப்ரெஷரில் இது வந்து நடக்குது. 2016 2021 வரைக்கும் இந்தியாவில் வந்து 11,419 போலீஸ் நிலைய படுகொலைகள் நடந்திருக்கு. போலீஸால் இப்படி அடித்தே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நமக்கு தெரிஞ்சது என்ன? எங்கேயோ இருக்க திருப்போணத்தில் நடைபெற்ற அஜித் கொலை தெரியும், சாத்தான்குளத்தில் நடைபெற்ற ஜெயராஜ் பெனிக்ஸ் கொலை தெரியும், இங்கே விக்னேஷ் சத்தது தெரியும். மீதி பேர் இதே காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் மட்டும் 39 போலீஸ் நிலைய படுகொலைகள் நடந்திருக்கு, கொட்டடி கொலை நடந்திருக்கு. கடந்த 4 ஆண்டுகளில் 24 கொட்டடி கொலைகள் நடந்திருக்கு. இது எல்லாம் யார் கண்ணுக்கு வருகிறது? யார்கிட்ட சொல்லப்படுகிறது? இதற்கெல்லாம் எங்கு தண்டனை பெறப்படுகிறது? இந்த 11,419 படுகொலைகள் சொன்னோம் இல்லைங்களா, இதில் ஒரு போலீஸ் கூட குற்றவாளின்னு அறிவிக்கப்படவில்லை. யோசிச்சு பாருங்க. நீங்கள் கொன்னுட்டு, நான் ஒருத்தனை கொன்னுட்டு சும்மா சுற்றிட முடியுமா? என்னை கொலை வழக்கில் உள்ளே போட்டு 5 வருஷம் 20 வருஷம் உள்ளே போட்டு நொங்கிடுவான்ல, சில நேரம் மரண தண்டனை கூட கொடுப்பான் இல்லைங்களா. ஆனால் ஒரு போலீஸால் கொலை செய்யப்பட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல் ஒரு போலீஸால் நடமாட முடியும். ஒரு சாதாரண மனிதனால் அப்படி நடமாட முடியாது. ஆனால் போலீஸால் நடமாட முடியும். அப்போ இந்த அரசு, நீதிமன்றம் இதையெல்லாம் என்ன செய்யுது? ஒரு போலீஸுக்கு சிறு கீறல் கூட விழாமல் அவனை பாதுகாக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். தமிழ்நாட்டில் 39 படுகொலை நடந்துச்சு. பல்வேறு வழக்குகளில் சார்ஜ் ஷீட் பதிவாகலை. ஒரு போலீஸ் கூட குற்றவாளி என்று நிரூபிக்கப்படவில்லை. சாத்தான்குளம் வழக்கில் இதுதான் நிலைமை. சாத்தான்குளத்தில் 3 பேரை வந்து ஜெயிலுக்கு அனுப்பிட்டோன்னு சொன்னோம் இல்லைங்களா. ஆனால் இதுவரைக்கும் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படவில்லை. என்னப்பா நீ சொல்கிற? அவங்களாம் அரெஸ்ட் பண்ணிருக்காங்களே, இப்போ எப்படியும் போலீஸ் நடவடிக்கை எடுக்கும்பா இப்படிலாம் சொன்னோம்னா, தூத்துக்குடியில் 15 பேரை சுட்டு கொன்று விட்டு அதில் ஒரு போலீஸ், சுடலமுத்துன்ற போலீஸ் வந்து 17 ரவுண்டு குறி வச்சு எல்லாரையும் சுட்டு கொன்னாருன்னு அருணா ஜெகதீசனோட அறிக்கை வந்து சொன்னுச்சு, எல்லோருக்கும் தெரியும்.
ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த அறிக்கையின்படி ஒருத்தன் கூட அதில் தண்டிக்கப்படவில்லை. மாவட்ட ஆட்சியர் கிடையாது, சுட்டுக்கொண்ட போலீஸ் கிடையாது, அங்கிருந்த தாசில்தார் கிடையாது, யார் மேலையும் வழக்குகள் பதிவு செய்யப்படவில்லை. இதை எப்படி பார்க்கறது? ஒருத்தவனை காக்கா குருவி மாதிரி சுட முடியும், சுட்டுக்கொண்டு இந்த அதிகாரத்தை என்ஜாய் பண்ண முடியும், இதிலிருந்து தப்பிக்க முடியும். அடுத்து அவனுக்கு போஸ்டிங் கொடுப்பான். சாத்தான்குளம் வழக்கிலே கொலை செய்த ஒரு போலீஸ் செத்து போயிட்டான், நோய்வாய்ப்பட்டு செத்து போயிட்டான். அவனோட மகனுக்கு கருணை அடிப்படையில் அரசாங்கம் பதவி கொடுத்துருக்கு. இதை எப்படி பார்க்குறது? நான் ஒருத்தனை கொன்னுடுறேன், கொலை செஞ்சுட்டு என்னோட மகனுக்கு கருணை அடிப்படையில் ஏதாவது ஒரு பதவி கொடுக்கலாமா? ஆனால் அரசு இப்படி நடந்துக்குதே, ஏன்? எதனால் பாதுகாக்க வேண்டும்? நண்பர்களே, போலீஸ் துறையே ஒரு தனித்த சமூகத்திலிருந்து தனியாக ஒருத்தவன் இருக்கான். அவன் நம்மளை எல்லாத்தையும் கீழேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். அவன் தான் மேலன்னு இருக்கக்கூடிய மனநிலைமையில் தான் போலீஸ் துறை வளர்க்கப்படுது. அதனால தான் அவனுக்கு தனித்த குடியிருப்புகள். நம்ம ஒரு ஹவுசிங் போர்டில் இருந்தோம்னா நமக்கு ஒரு தண்ணி கூட வரலன்னா அதை கண்டுக்கிறதுக்கு நாதி கிடையாது. 10 நாள் அலையணும், அப்புறம் தான் தண்ணி வரும். கரண்ட் போச்சுன்னா கரண்ட்டுக்கு அலையணும், இபி ஆஃபீஸுக்கு ஓடணும். ஆனால் போலீஸ் துறையோட காவலர் குடியிருப்புகள் சகல வசதிகளோடு இருக்கும். ஒரு சாதாரண கடைநிலை ஊழியன் வரைக்கும், அவனோட குடும்பம் வரைக்கும் எல்லா வசதிகளையும் அனுபவிக்க முடியும். அவனுக்குன்னு சமூகத்தில் சாதாரண மக்கள் படக்கூடிய எந்த கஷ்டங்களும் கிடையாது. எல்லாத்தையும் அரசு நிறைவேற்றும். ஏன்னா அவனை வச்சுக்கிட்டு தான் அந்த அரசையே நடத்த முடியும். போலீஸு, ஆர்மி, இந்த ஆயுதம் தாங்கிய படைகளை வைத்து கொண்டு தான் ஒரு அரசு இந்த அரசையே நடத்த முடியும். அது இருந்தால் தான் இது நடக்கும். அது இல்லைன்னா எதுவுமே நடக்காது. குற்றவாளி ஜெயலலிதா, கொள்ளைக்காரின்னு சொல்லி ஜெயலலிதா சிஎம் ஒரு எம்எல்ஏவை தூக்கி ஜெயிலில் போட முடியும். போட்டாங்களா? போட்டாங்க. ஆனால் சாத்தான்குளத்தில் நடைபெற்ற போலீஸ் அதிகாரிகள் குற்றவாளின்னு ஆகலை. திருப்போணத்தில் நடந்த போலீஸு இன்னும் குற்றவாளின்னு நிரூபிக்கலை. இங்கே கொடுங்கையூரில் நடைபெற்ற கொலையில் போலீஸு குற்றவாளி ஆக்கப்படவில்லை. 11,419 கேஸ்லேயும் இதே தான் நிலைமை. இந்த துறையை வைத்து கொண்டு தான் ஒரு அரசையை நடத்த முடியும். ஏன்னா இந்த துறை தான் மக்களின் மீது ஒடுக்குமுறை செலுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட துறை. அது இல்லைன்னா மக்கள் கிளர்ந்து எழுந்துருவாங்க. மக்கள் ஒரு பிரச்சனைக்கு நேரடியாக வீதிக்கு வந்துடுவாங்க. ஸ்டெர்லைட்டில் என்ன பயம்? அந்த ஆலைக்கு எதிராக போராடினாங்க, அந்த ஆலையை மூடிடுவாங்கன்னு பயம். முதலாளிக்காக 15 பேரை சுட்டு கொன்னான். அதுக்காக தான் அந்த அரசு அந்த படுகொலையை நடத்துச்சு. எங்கேயோ ஒரு ஆலை அதை மக்கள் பிரச்சனை பண்ணுறாங்க. அனகாபுத்தூரில் என் நிலத்தை எடுக்காதா, பக்கத்தில் இருக்க காசாகிராண்டா எடுறா, அதுவும் ஆக்கிரமிச்சு தாண்டா இருக்குன்னு கேட்டால் அதை எடுக்காது அரசு. ஆனால் போலீஸை வச்சு இந்த மக்களை அடித்து ஒடுக்கும், போலீஸும் அடித்து ஒடுக்கும். நீங்கள் இந்த வழக்குகள் எல்லாத்தையும் பாருங்கள். போலீஸ் யார் மீது இந்த ஒடுக்குமுறையை செலுத்துது? கூலிக்காக உழைக்கக்கூடிய சாதாரண மக்கள், மிடில் கிளாஸ் மக்கள், ஒடுக்கப்படக்கூடிய தலித் மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், விளிம்பு நிலை மக்கள், எல்லாரும் மார்ஜினலைஸ் பீப்புள், இவங்க மேலே தான் அந்த அடக்குமுறை செலுத்தப்படும். முதலாளிகள், பணக்கார வர்க்கத்தினர் மீது செலுத்தப்படாது. இது ஒரு வர்க்க ரீதியாகவே இது முதலாளிகளுக்காகவும் பணக்காரர்களுக்காகவும் உருவாக்கப்பட்டது ஒன்று. அந்த சொத்துக்களை பாதுகாப்பதற்காக அது உருவானுச்சு. அவர்களை காப்பாற்றணும், இந்த அரசு நிர்வாகத்தை காப்பாற்றணும். அதற்காக மக்களின் மீது அடக்குமுறையை செலுத்தணுன்றது தான் அதோட நோக்கம். அதனால்தான் இந்த அரசு போலீஸ் துறையின் மீது, குறிப்பாக அரசு துறையினர் யாரையுமே தண்டிக்காது. நீங்களும் நானும் குற்றம் செஞ்சுட்டா நேரடியாக வழக்கு போட முடியும், உள்ள தள்ள முடியும். ஆனால் போலீஸ் துறை, போலீஸில் இருக்கக்கூடிய அது குற்றம் செஞ்சான்னா அவனுக்கு மேலேருந்து ஆர்டர் வரணும், நீங்கள் கைது செய்யலாம், நீங்கள் வழக்கு போடலாம்னு உள்துறை செயலாளர் முதற்கொண்டு, முதல்வர் முதற்கொண்டு இதற்கு சைன் போட்டால் தான் இது நடக்கும். இதான யதார்த்தமான நிலைமை. பிஎன்எஸ்எஸோட 218 இதான சொல்லுது. நீங்கள் உள்துறை செயலருக்கு இதற்கு அதிகாரம் கொடுக்கவில்லை என்றால், முதலமைச்சர் இதற்கு அதிகாரம் கொடுக்கவில்லைன்னா ஒரு போலீஸ் அதிகாரி மேலே கூட நம்ம கேஸ் போட முடியாது. சமூகத்திலிருந்து இப்படி தனியாக இவனை பாதுகாத்து வளர்ப்பதற்கு இங்கே இருக்கக்கூடிய ஒரு வர்க்கச்சார்பான நிலைமை இருக்குது. மக்கள் எதுலேயும் எதற்கும் எதிர்த்து கேட்டக்கூடாது. அவன் எங்கேயும் ஒன்று கூடி எதையும் பேசிடக்கூடாது. சாதாரணமாக தண்ணி பிரச்சனைன்னு ரோட்டுக்கு வந்தால் கூட அதனால தான் நம்மளை போலீஸ் போட்டு அடிக்கிறான். இப்படி ஒரு போலீஸ் துறை செயல்படும் போது, இப்படி ஒரு நிறுவனமே செயல்படும் போது இதை என்ன சொல்கிறாங்க? இது டிப்ரெஷனில் இருக்குதான். இது டிப்ரெஷன் நடக்கிறதா? சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் இப்படி டிப்ரெஷன்னு சொல்லி அதை ஒரு தனிநபர் பிரச்சனை, அதனால் அதை அவனோட டிப்ரெஷனை தீர்த்துட்டு அது சரியாயிடும். ஏதோ போலீஸ் நல்லவன், போலீஸ் உங்கள் நண்பன்னு சொல்கிறான் இல்லையா, அந்த நண்பன் தான் நம்மக்கிட்ட ரோட்டில் ஹெல்மெட் போடல, உன் ஆர்சி புக் இல்லை, அது இல்லை, இது இல்லை, காசை கொடு, வண்டி இங்கே நிறுத்திட்டியான்னு அடித்து உடைக்கிறது முதற்கொண்டு அந்த போலீஸ் தான் இதுங்கிறான். ரோட்டு கடை நடத்துனா ஓசியில் பிரியாணி வாங்குறது, ஓசியில் சாப்பாட்டை வாங்கிட்டு போகிறது, காசு கொடுக்க மாட்டான். காசு கொடுங்கன்னு கேட்டால் அன்னை அடுத்த நாளைக்கு கடை போட முடியாது, கடையை அடித்து நொறுக்கி தூக்கிட்டு போயிடுவான். இவன் தான் நண்பன்.
இப்படிப்பட்ட போலீஸ் துறை வந்து சரி செய்யணும் அப்படின்னா வந்து சீர்திருத்தம் பண்ண அதை சரி பண்ணிடலாம், சீர்திருத்த சட்டங்களை கொண்டு வந்து அதை சரி பண்ணிடலாம் அப்படின்றது ஒரு இங்கே வைக்கக்கூடிய வாதங்களில் மிக முக்கியமான வாதமாக வந்து இருக்குது. ஏற்கனவே பல்வேறு சட்டங்கள் வந்து உலகம் முழுக்க இருக்குது, இந்தியாவிலையும் இருக்குது. அதாவது ஒரு பெண்கள் வந்து அவங்கள எப்படி அணுகணுன்றது முதற்கொண்டா இருக்கட்டும், ஒரு விசாரணை கைதியை எப்படி விசாரிக்கணும் அப்படின்றது, இது எல்லாமே இருக்குது. கையில் விலங்கிடக்கூடாது அப்படின்ற விதிமுறைகள் கூட இருக்குது. ஐநாவில் 1997 இது போன்ற போலீஸ் கொட்டடி கொலைகளை தடுக்கும் விதமாக உருவாக்கப்பட்ட சட்டத்தில் வந்து இந்தியா வந்து கையெழுத்திட்டிருக்கு. ஆனால் இந்தியாவில் கடந்த 2016 2021 வரைக்கும் 11,419 கொட்டடி கொலைகள் போலீஸால் நடத்தப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இது எல்லாம் பதிவானது, பதிவாகாமல் எத்தனைன்னு நமக்கு தெரியாது. போலீஸ் மேலே கேஸ் கூட நம்ம போட மாட்டோம், போட முடியாது, வழக்கை எடுக்க மாட்டான். இந்த எல்லா கேஸ்லேயும் போலீஸ் என்ன கேஸாக போட்டிருக்கான்? இங்கேருந்து வெளியிலேருந்து ஒரு அழுத்தம் வந்து மக்கள் போராடி அவனை கேஸ் போட வைக்கணும். அப்போ போலீஸுக்கான சீர்திருத்த சட்டங்களை வந்து பேசுகிறாங்க இல்லைங்களா? போலீஸு கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடாது. எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லேயும் கட்ட பஞ்சாயத்து தானே நடக்குது. ஒரு விவாகரத்து கேஸுக்கு போனால் கூட போலீஸ் நிலையத்தில் வந்து கட்ட பஞ்சாயத்து நடக்கும். ஒரு டவுரி கேஸை பற்றி கேஸ் கொடுக்கணும்னு போனால் அங்கே உட்காந்து போலீஸ் முதல்ல அதை பைசல் பண்ணுவான், வா உட்காருன்னு பேசி அதை கேஸே வாங்க விடாமல் பண்ணுவான். SC ST வன்கொடை வழக்குன்னா போடவே மாட்டான். அங்கே இருக்கக்கூடிய ஆதிக்க சாதியோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு ஒரு வழக்கு கூட பதிவாகாமல் பார்த்து கொள்வான். இதானே நடக்கும். சாத்தான்குளம் வழக்கில் இதானே நடந்துச்சு. போராடி வழக்கு போட வச்சு எல்லாத்துக்கும் நீங்கள் வழக்கு போடணுன்னாவே நம்ம வந்து போராடணும். சாதாரண மனிதர்கள் ஒரு வழக்கை போலீஸ் நிலையத்தில் வந்து பதிவு பண்ணவே முடியாது அப்படின்றது தான் நிலைமையாக இருக்குது. ஆனால் சட்ட விதிமுறைகள்லாம் இருக்குது. நீ வழக்கு போடணும், வழக்கு கொடுத்தா வழக்கு பதிவு பண்ணணும். ஒரு கைதி வந்து அரெஸ்ட் பண்ணனா வந்து 24 ஹவர்ஸில் வந்து நீ நீதிமன்றத்தில் வந்து நிறுத்தணும். ஆனால் போலீஸ் இங்கே என்ன பண்ணுச்சு? தனிப்படைகள்னு அமைச்சு அந்த தனிப்படை தானே இந்த திருப்போணத்தில் அடிச்சே கொன்னுச்சு. எப்படி கொன்னுச்சு? போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அடித்து கொண்டானா? கோயிலுக்கு பின்னால் ஒரு இடத்துல வச்சு அடித்து கொண்டு இருக்கான். இது சட்டத்தை மீறியது தானே. FIR கூட போடல. FIR போட்டு முதல்ல FIR போடணும், ப்ரிலிமினரி என்கொயரி பண்ணணும். எதுவுமே நடக்கலை. ப்ரிலிமினரி என்கொயரி பண்ணணுன்னு போலீஸ் சட்டம் சொல்லுது. ஒருத்தவனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னால் பிரைமா ஃபேசி முகாந்திரம் இருக்கான்னு பார்க்கணும். அதை விசாரிச்சுட்டு தான் நீ வழக்கு போடணும். எந்த போலீஸ் இதை ஃபாலோ பண்ணணும்? சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய போலீஸு சட்டம் ஒழுங்கை மீறி அடித்து ஒருத்தனை கொல்ல முடியும், சட்டம் ஒழுங்கை மீறி லஞ்சம் வாங்க முடியும், சட்டம் ஒழுங்கை மீறி ரோட்டு கடையில் வந்து சாப்பாட்டை வந்து காசு கொடுக்காம வாங்கிட்டு போக முடியும். அவன் வந்து எதிர்த்து கேள்வி கேட்டானா அடித்து நொறுக்கலாம் கடையை, அவன் மேலே பொய் கேஸு போட முடியும். ஆனால் கள்ளச்சாராயம், கஞ்சா இதையெல்லாம் கடத்துறவன் எல்லாம் போலீஸுக்கு தெரியும். ஊரில் இருக்க எல்லா கிரிமினலையும் தெரியும். பிட் பாக்கெட்டு, முல்லை மாதிரி முடிச்ச வைக்க எல்லாத்தையும் போலீஸுக்கு தெரியும். எல்லாருக்கூடையும் ஒரு கமிஷன் இருக்கும். அதாவது குற்றவாளி திருந்துறான்னா கூட அவனை விடமாட்டான் போலீஸு. எனக்கு எப்படி கமிஷன் வரும் அப்படின்றது தான் போலீஸோட இது. நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, ஒரு கள்ளச்சாராயம் சாவு வந்தால் உடனடியாக அடுத்து ஒரு வாரத்தில் வந்து போலீஸ் ரைடு, இத்தனை கள்ளச்சாராய வியாபாரிகள் முடக்கம், அவங்கள கைது பண்ணிட்டோம், அரெஸ்ட் பண்ணிட்டோம், கள்ளச்சாராய பேரெல்லாம் உடச்சிட்டோம். இவ்வளோ நாள் அது நடந்துச்சு. அப்போல்லாம் போலீஸுக்கு தெரியாதா? எப்படி திடீர்னு போலீஸுக்கு இத்தனை பேர் இருந்தது தெரியும்? அப்பப்போ அந்தந்த இஷ்யூ வரும்போது மக்கள் அந்த உணர்வில் கொதித்திடாமல் இதை மூடி மறைக்கணும்னா நாங்கள் அந்த இவனை அரெஸ்ட் பண்ணிட்டோம், அவனை பிடிச்சிட்டோம், இங்கே கஞ்சாவை வேற அரெஸ்ட் பண்ணிட்டோம். ஆனால் கொலை, கொள்ளை, கடத்தல் எல்லாத்துலேயும் போலீஸுக்கு தொடர்பு இருக்குது. இப்போ ஒரு அரசியல்வாதி வந்து போய் ஜெகன்மூர்த்தி அவர் கூட போலீஸு சேர்ந்து தான் கடத்தலில் ஈடுபட்டது. போலீஸோட காரை வச்சு தான் கடத்தலில் ஈடுபட்டான். எல்லா ஊர்லேயும் கட்ட பஞ்சாயத்து, போலீஸு, ரவுடிஸும் எல்லாத்தையும் போலீஸு தான் நடத்துது. இது எல்லாம் சட்டத்திற்கு உட்பட்டு தானே நடக்குது. இதெல்லாம் இந்த சட்டங்கள் இருக்கும்போது தான் நடக்குது. இதை கூட விடுங்க, சாத்தான்குளத்தில் நடந்த கொலை வழக்கை விசாரிக்க போன மெஜிஸ்ட்ரேட்டை என்னங்க பண்ணான் போலீஸு? உன்னால் ஒன்றும் பிடுங்க முடியாதுன்னு மெஜிஸ்ட்ரேட்டை பார்த்து வந்து பேசுகிறான். பாரதிதாசன்ற மெஜிஸ்ட்ரேட் போனார், அவரை பார்த்து பேசுகிறான். இதை வந்து அவர் எழுதி கொடுக்குறாரு. இதுதான நிலைமை. இந்த சட்டங்கள்லாம் இருந்தே இதுதான் நிலைமை. இது எல்லாம் அரசுக்கு தெரியாதா? தெரியும். அப்புறம் ஏன் வழக்குகள் யார் மேலேயும் போடப்படுவதில்லை, யாரையும் உள்ள தள்ளுவதில்லை? ஏன்னா போலீஸு துறை அப்படிப்பட்ட துறை. அது இருந்தால்தான் அரசை நடத்த முடியும். இந்த ஆர்மி, இந்த படைபலம், இந்த ஆயுதம் தாங்கிய படை, அரசுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? நீதிமன்றம், இங்கே இருக்கக்கூடிய தாசில்தார், கலெக்டரு, பிடிஓ, இப்படி எல்லா அதிகாரிகளையும் இருக்கான்றீங்களா? ஆர்மி இருக்குது, சட்டத்துறை இருக்குது. இது எல்லாவற்றையும் மிக முக்கியமாக அரசுன்னு சொல்லும்போது அது இங்கே இருக்கக்கூடிய போலீஸு படையும் ஆர்மியும் தான். இந்த முதன்மையான படைகள் தான் அரசு படைகள். அப்போ இதற்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்றது தான் இந்த அரசோட நோக்கமே. அப்போ அதை கட்டி காப்பாற்றுவது அதுதான் இதோட நோக்கம். அது இல்லைன்னா நம்ம அதை அடித்து தூக்கி போட்டோன்ற
எல்லோருக்கும் தெரியும். அப்போ இவனுக்கு சீர்திருத்த சட்டங்களின் மூலமாக இவனை சீர்திருத்த முடியுமான்னா முடியாது அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை. ஏன் அப்படின்னா இந்த துறை உருவாக்கப்பட்டதின் நோக்கமே உங்களையும் என்னையும் ஒடுக்குவதற்கு தான். அப்படிப்பட்ட துறையில் நீங்கள் என்ன சீர்திருத்தத்தை கொண்டு வருவீங்க? நீங்கள் வந்து போலீஸ் நிலையத்தில் சிசிடிவி வைக்கணும். நீங்கள் எந்த போலீஸ் நிலையத்தில் சிசிடிவி இருக்குது? சிசிடிவி இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அடிக்கிறது இல்லையே, கோயிலில் வச்சு அடிச்சிருக்கான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னால் ஒரு கொட்டடி வச்சுருப்பான், அங்கே வச்சு அடிப்பான். நீங்கள் என்ன விதமான சட்ட விதிமுறைகள் கொண்டு வந்தாலும், சட்டத்திற்கு உட்பு நடுத்தெருவில் அடித்து கொன்னாலும் அவனை போலீஸு தண்டிக்காது அப்படின்றது தான் உண்மை. அந்த உஷாவை ரோட்டில் கர்ப்பிணி பெண்ணை அடித்து கொன்ன, எட்டி உதைத்து கொன்ன போலீஸ் இன்னைக்கு என்ன பதவியில் தானே இருக்கான். அவனை என்ன பண்ண முடிஞ்சு? அப்போ இதுதான் எந்த போலீஸ் அதிகாரிக்கும் நடக்கும். சட்டமே அவனை கைது செய்யக்கூடாதுன்னு சொல்லுது. சட்டப்பிரிவு 151. இதை விட இன்னும் மோசமான ஒரு சட்டமே இருக்க முடியாது. போலீஸ் நல்ல நோக்கத்தோடு ஒரு கொலையை செய்தால் அவனை வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதை சட்டம் சொல்லுது. ஸ்டெர்லைட் யோசிச்சு பாருங்கள். ஒரு ஆலையை எதிர்த்து மக்கள் போராடினார்கள், விட்டா அந்த ஆலையை அடித்து நொறுக்கிடுவாங்க. ஆனால் அந்த ஆலையை காப்பாற்றும் நல்ல நோக்கத்தோடு போலீஸ் 15 பேரை சுட்டு கொன்னுச்சு அப்படின்னு சொல்லி இந்த வழக்கிலிருந்து அந்த போலீஸை விடுவிக்க முடியும். இது சட்டம் சொல்லுது, நான் சொல்லலை. சட்டம் இப்படி சொல்லுது. ஒரு போலீஸ் அதிகாரியை வந்து அந்த உயரதிகாரியோட உத்தரவு இல்லைன்னா நீங்கள் அவர் மேலே வழக்கோ விசாரிக்கவோ கூட முடியாதுன்னு சட்டம் சொல்லுது. அப்போ இந்த நிலைமையில் இந்த லட்சணத்தில் என்ன சீர்திருத்தத்தை நீங்கள் கொண்டு வருவீங்க? போலீஸை பற்றி இவ்வளோ கழிவு ஊத்துறீங்க, இப்படி கேவலமாக இருக்கான் எல்லாம் சொல்கிறீங்க, எல்லாம் உண்மைதான், ரைட்டு, ஏற்றுக்கிறோம். என்ன பண்ணணும்? போலீஸ் இல்லைன்னா கிரிமினல் குற்றம் இதெல்லாம் பெருகிடுமே. என்ன பண்ணுறது? நம்ம எப்படி பாதுகாப்பாக இருக்க முடியும்? எல்லா குற்ற கும்பலோடும் தொடர்புடையது தான் போலீஸுன்னு நம்ம இதுக்கு முன்னால் சொன்னோம். பாலியல் வழக்கு முதற்கொண்டு எல்லாத்துலேயும் போலீஸு தான் தொடர்புடையவனாக இருக்கான். ராஜேஷ் தாஸ்ன்ற ஒரு உயர் அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தான். அவன் இன்னைக்கு வெளில தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். கேஸ் நடக்குது, அவன் குற்றவாளியும் நிரூபிக்கப்படலை. போலீஸ் துறையில் இருக்கக்கூடிய ஒரு பெண் போலீஸ் அதிகாரிக்கே பாதுகாப்பு இல்லை. எல்லா குற்ற கும்பலோடும் அவன் தான் தொடர்புடையவனாக இருக்கான். கோகுல்ராஜோட கொலை வழக்கில் என்ன நடந்துச்சு? விசாரணை அதிகாரியாக இருந்த அந்த பெண் போலீஸ் அதிகாரி தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போனாங்க. இதானே நடந்துச்சு. யாராவது ஒரு நல்ல போலீஸாக இருந்தாலும் அவர் என்ன பண்ண முடியும்? இந்த குற்றங்களை சகித்து கொண்டு அதிலே வாழணும், இல்லைன்னா தற்கொலை பண்ணிக்கிட்டு சாவணும். கோகுல்ராஜ் வழக்கில் விசாரணை அதிகாரியாக இருந்த மாதிரி. இதுதான் இதோட நிலைமை. அப்போ இந்த போலீஸ் இல்லைன்னா என்ன பண்ணுறது? போலீஸ் இல்லைன்னா மக்கள்லாம் ஒழுங்காக இருக்க மாட்டாங்களா? நல்ல உதாரணம், இங்கே நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை எடுத்துங்க. ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் வடநாட்டு ஊடகங்கள்லாம் என்ன சொன்னுச்சு? தமிழ்நாட்டு இளைஞர்களிடமிருந்து இந்த நல்ல பண்பை வந்து கற்றுக்குங்க. பெண்கள், ஆண்கள் எல்லோரும் மெரினாவில் வந்து கூடி போராடினார்கள் அந்த ஒரு வாரம். அங்கே ஒரு செயின் அறுப்பு இல்லை, அங்கே ஒரு பாலியல் சீண்டல் கிடையாது. வந்த ஆம்புலன்ஸுகளுக்கு எல்லாத்துக்கும் வழி விட்டாங்க. போலீஸு துறை, அரசு எல்லாம் திட்டமிட்டு தான் அந்த வழியாக ஆம்புலன்ஸை அனுப்புகிறான். அப்படி இருந்தும் அங்கிருந்த மக்கள் எல்லாம் வழிவிட்டு அந்த ஆம்புலன்ஸை வந்து அனுப்புனாங்க. அங்கே ஒரு ஒழுங்கு நெறிமுறை அவ்வளவு கூட்டத்திலும், இன்றைக்கி சொல்கிறோம்ல, போலீஸ் ஒரு கூட்டம் இருந்தால் கட்டுப்படுத்த முடியாமல் அடிக்குதுன்னு பேசுகிறோம் இல்லைங்களா? அவ்வளோ கூட்டத்துலேயும் அந்த இளைஞர்கள் தானே அந்த வழியை வந்து பாதையை ஏற்படுத்தி அதை போட விட்டது. பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்தது அவங்க தானே. அங்கே ஒரு ரேப் நடக்கலையே, அங்கே ஒரு செயின் பறிப்பு நடக்கலையே, அங்கே ஒரு பெண்ணுக்கு பாலியல் சீண்டல் நடக்கலையே. ஆனால் போலீஸ் நிலையத்திற்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த பெண்களை பாலியல் வல்லுறவு பண்ணி கொண்டு இருக்கா இல்லையா போலீஸு? வாச்சாத்தியில் ஒரு கிராம பெண்களையே பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்திச்சா இல்லையா போலீஸு? இது எல்லாம் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றும், நம்மளை காப்பாற்றும், போலீஸ் உங்கள் நண்பன் அப்படின்னு சொன்ன போலீஸு தான் இதெல்லாம் செஞ்சிச்சு. ஆனால் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் அந்த இளைஞர்கள் தான் இதை ஒழுங்குபடுத்தினார்கள். அவர்கள் தனி மனிதர்களாக இப்படிப்பட்டவர்களாக ஈடுபட்டிருப்பார்கள். ஆனால் ஒரு பொது ஒழுங்குகள், ஒரு ஒன்று கூடும் முறைக்கு வந்த பிறகு அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய தவறினங்கள் எல்லாம் எப்படி போச்சு? அவங்களால எப்படி அதை ஒழுங்குபடுத்த முடிஞ்சிச்சு? கடைசியில் நடைபெற்ற கலவரத்தை யார் நடத்தியது? போலீஸ் தான் நடந்துச்சு. தீ வச்சது யார் நடந்துச்சு? போலீஸ் தான் தீ வச்சுது. அங்கே இருக்கக்கூடிய சாதாரண ஏழை குடிமக்கள், மீனவ மக்கள், அங்கே போராடிய மக்களை பாதுகாக்கும் நோக்கத்தோட வீட்டுக்குள்ளே பூட்டினா போலீஸ் அடித்து உடைச்சி அந்த குப்பத்தையே மீன் மார்க்கெட்டையே எரிச்சது போலீஸு. ஆட்டோவுக்கு தீ வச்சது போலீஸு. இதில் என்ன நடந்துச்சு? போலீஸ் ஏன் இப்படி நடந்துக்கிட்டான்? 2 விஷயங்கள். ஒன்று, இப்படிப்பட்ட போராட்டங்கள் நடைபெறக்கூடாது. இப்படி நடந்தால் இது மக்களுக்கு அடுத்த முன்னுதாரணமாக போயிடும். அப்போ இதை கலைக்கணும், திட்டமிட்டு அவனை அடித்து கொள்ளு. இந்த கலவரம் உருவானா அடுத்து எல்லாரும் பயப்படணும் மக்கள், இப்படி கூடனா இப்படி தான்ப்பா நடக்கும் அப்படின்னு. அதற்காக இது நடத்தப்பட்டது. 1. 2வது, என்ன மீறி நீ இப்படி பண்ணிடுவியா? நான் தான் சட்டம் ஒழுங்கு அத்தாரிட்டி, நீ எப்படி நீ ஒழுங்காக நடந்துக்குவ? நீ எல்லாம் கிரிமினல்ரா, நீ எல்லாம் இப்படி இருந்தால் தான் நான் இருக்க முடியும். என்ன மீறி எதனா நீயே சட்டம் ஒழுங்கை பாதுகாத்துக்கிற, நீயே திருட்டு எல்லாத்தையும் நீயே இல்லாமல் பண்ணிட்டேன்னா எப்படி நான் இருக்க முடியும்? இதுதான் போலீஸுக்குள்ளே இருந்த குரோத உணர்வு. அப்போ
அது ஒரு முன்மாதிரியை காமிச்சிச்சு. போலீஸ் துறையெல்லாம் இல்லாமலே அதால் ஒழுங்காக இருக்க முடியும். அப்போ அப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அப்படி அடித்து கொடூரமான தாக்குதலை வந்து கலவரத்தை போலீஸு திட்டமிட்டு கட்டவிழ்த்து விட்டது. அதோட வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாமே இருக்குல்ல. யாரும் எந்த போலீஸும் இதுவரைக்கும் தண்டிக்கப்படவில்லை. போலீஸ் துறை ஒரு சாதாரண கான்ஸ்டபிள் முதற்கொண்டு ஒரு குற்றம் இழைத்தாலும் அவனை ஒரு போலீஸ் துறையே சேர்ந்து காப்பாற்றும். ஏன்னா இந்த துறை தான் வந்து தார்மீக ரீதியாக சட்டம் ஒழுங்குக்கு பொறுப்பு. அதன் மீது எந்த களங்கமும் வந்துடக்கூடாது. வந்துட்டால் மக்களுக்கு நம்பிக்கை போயிடும். அதனால் கேஸ் போடாத, ஃபைல் பண்ணாத, அவனை குற்றவாளியாக அறிவிக்காத. அப்போ சட்டம் ஒழுங்கை மக்களால் காப்பாற்ற முடியும்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இதை என்னப்பா பண்ணுறது? போலீஸ் துறை கலைக்கணும். போலீஸு கலைக்கிறது அப்படின்னு சொன்னோடனே நமக்கு வந்து அதிர்ச்சியாக இருக்கு இல்லைங்களா? இதை ஒரு நிமிஷம் வந்து யோசிச்சு பாருங்கள். போலீஸ் இல்லைன்னா இங்கே வந்து சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிடுமா? இங்கே எல்லோரும் எல்லாரையும் போய் ரேப் பண்ணுறாங்களா? எல்லோரும் திருட போயிடுவோமா? உங்களை நீங்களே யோசிச்சு பாருங்கள். போலீஸ் இல்லைன்னா நீங்கள் திருட போயிடுவீங்களா? போலீஸ் இல்லைன்னா ஒரு பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுருவீங்களா? போலீஸ் இல்லைன்னா வந்து யாரையாவது கத்தி எடுத்து குத்தி கொலை செய்ய போகிறீங்களா? போலீஸ் இல்லைன்னா யாரையாவது கட்டி வச்சு டார்ச்சர் பண்ண போகிறோமா? அப்படி தான் நாம் நடந்து கொள்கிறோமா? இல்லை போலீஸ் இல்லைன்னா இதெல்லாம் நடக்கும்னா உங்களை பற்றி நீங்களே ஒரு தடவை யோசிச்சு பாருங்கள். நாம் அப்படித்தான் இருக்கோமா? அன்றாடம் ரோட்டில் நடந்து போகிறோம், அன்றாடம் வேலைக்கு போகிறோம், வேலைக்கு போகிற இடத்துல ஒரு பாலியல் சீண்டலில் ஈடுபடக்கூடிய நபராக நாம் இருக்கிறோம், ஒரு திருட்டில் ஈடுபடக்கூடிய நபராக இருக்கும், ஒரு கொலை குற்றத்தில் ஈடுபட போகிறோம். இதையெல்லாம் போலீஸ் இருக்கிறதுனால நம்ம செய்யாமல் நம்மை கட்டி போட்டு இறுக்கமாக இருக்கோம். போலீஸ் இல்லைன்னா நம்ம அந்த கயிறெல்லாம் உடச்சிட்டு போயிட்டு திருட போகிறோம், கொலை குற்றம் செய்ய போகிறோம், கற்பழிக்க போகிறோம், கஞ்சா வைக்க போகிறோம். இதையெல்லாம் செய்ய போகிறோமா என்ன? இதை நீங்களே யோசிச்சு பாருங்கள். இதையெல்லாம் யார் செய்வது? நம்ம ஒரு வண்டி ஓட்டிகிட்டு போகிறோம், நம்மக்கிட்ட எல்லா டாக்குமெண்ட்டும் இருக்குது, லைசன்ஸ் இருக்குது, ஆர்சி இருக்குது, ஹெல்மெட் இருக்குது. இது எல்லாமும் இருந்தும் போலீஸுக்காரன் நடு ரோட்டில் நின்று பார்த்துட்டு இருந்தான்னா நம்ம ஒரு நிமிஷம் ஜர்க்காகி நிறுத்தி இப்படி போகலாமா, இல்லை வேறு ஏதாவது வழி இருக்கா? ஏன் இப்படி யோசிக்கிறோம்? எங்கேயோ ஒரு நடுராத்திரி வேலையை முடிச்சுட்டு 11 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு வரோம்னா நடுவில் போலீஸ்காரன் நிப்பாட்டி எல்லாத்தையும் செக் பண்ணுறான், லா அண்ட் ஆர்டர் போலீஸ் நிற்கிறான்னா நம்ம நின்றுட்டு வேறு வழி இருக்கான்னு தேடுறோமே. ஏன் நமக்கு ஏன் ஒரு பயம் வருது? ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏதாவது ஒன்று காணாமல் போனால் கூட கேஸு கொடுக்கலாமா வேணாமான்னு ஏன் சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம்? நமக்கு ஏன் அந்த தயக்கம் வருது? போலீஸ் உங்கள் நண்பன்னு நம்ம ஊர் முழுக்க நம்மக்கிட்ட வந்து தண்டோரா போட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லையா? சின்ன வயசுலேருந்து படிக்கிற முதற்கொண்டு இதை தானே நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. நம்மளோட நண்பனை பார்ப்பதற்கு பயத்தோடும் தயக்கத்தோடும் போகிறோமா? அப்படியா? ஆனால் நம்ம புத்திக்கு போலீஸுக்கிட்ட போகும்போது ஏன் இந்த பயம் வருது? சாதாரண ரோட்டு கடை வச்சுருக்க ஒரு போலீஸ் வந்துட்டா ஏன் பயப்படுறாரு? ஏன்னா அந்த துறை இப்படி தான் நடந்து கொள்ளும். எந்த போலீஸ் வந்தாலும் இப்படி தான் இருப்பான்றது நம்ம புத்திக்கு வந்து இருக்குது. ஏன்னா அத்தகைய அனுபவம் நம்மக்கிட்ட இருக்குது. கொரோனாவில் கூட பால் பாக்கெட் வாங்க போகிறவங்க முதற்கொண்டு எல்லாத்தையும் அடிச்சிருக்கான். ஒரு வீடியோ கூட பார்த்துருப்பீங்க. ஒரு ரோட்டில் வண்டி ஓட்டிகிட்டு போன ஒரு டாக்டரை அடிப்பான். சார் நான் டாக்டர் சார், தொழிலுக்கு போகிறேன் சார்னா ஏன் முன்னையே சொல்ல மாட்டேன்றான் போலீஸ்காரன். இப்படி தானே பேசுகிறான். வண்டி ரோட்டில் இருந்தால் அடித்து உடைக்கிறது போலீஸ்காரன் தானே. அப்போ இதையெல்லாம் நமக்கு தெரியும். தெரிஞ்சதுனால தான் நமக்கு அந்த பயம் வருது, ஜெர்க்கு வருது. இன்னுமே நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். கஞ்சா விற்கக்கூடிய எவனும் வந்து போலீஸை பார்த்து பயப்படுறதுக்கு இல்லை. கள்ளச்சாராயம் வைக்கிற எவனுமே வந்து போலீஸை பார்த்து பயப்பட மாட்டான். பைக்கு திருடுற எவனாவது போலீஸை பார்த்து பயப்படுறானா? இல்லை இளைஞர்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு போதைப் பொருள் கொடுக்கக்கூடிய எவனாவது போலீஸை பார்த்து பயப்படுறானா என்ன? கள்ளச்சாராயம் காய்ச்சறவன், கஞ்சா வைக்கிறவன், கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடியவன், திருட்டில் ஈடுபடுறவன், இப்போ இது ஃபோன் திருடுறவன், இப்படி எவனும் போலீஸை பார்த்து பயப்படுறதில்லை. ஏன் பயப்படுறதில்லைன்னா எல்லாம் மாமூல் கொடுக்குறான். போலீஸோடு சேர்ந்து தான் இதெல்லாம் நடக்குது. போலீஸுக்கு தெரிஞ்சு தான் அந்த குற்றங்கள்லாம் நடக்குது. அவன் எவனும் பயப்படுறதில்ல. ஆனால் போலீஸை கண்டு பயப்படுவது யார்? போலீஸை கண்டு பயப்படுறது நம்ம தான். உழைச்சி அன்றாடம் தேஞ்சு போயிட்டு அன்னைக்கு அந்த களைப்போடு வீட்டுக்கு போகக்கூடிய நம்ம தான் போலீஸை பார்த்து பயப்படுறோம். காலையில் ஆஃபீஸுக்கு அவசரமாக போயிட்டுருக்க நம்ம தான் போலீஸை பார்த்து பயப்படுறோம். இப்படிப்பட்ட குற்ற கும்பலோடு சேர்ந்திருக்கக்கூடிய போலீஸ் நிறுவனத்தை பார்த்து எந்த குற்றவாளியும் பயப்பட மாட்டான். சாதாரண மக்கள் நம்ம பயப்படுறோம். ஏன்னா இவன் நமக்கானவன் இல்லைன்னு நமக்கே தெரியுது. போலீஸ் உங்கள் நண்பன்னா இந்த சம்பவத்திலேருந்தே பார்க்கலாம் அவன் யாருக்கானவன், யாருக்கு எதிராக இருக்கான்னு. இதையெல்லாம் நமக்கு தெரியும். அதனால தான் இந்த பயம் நம்மக்கிட்ட இருக்குது. அப்போது இப்படி இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை கலைப்பதில் நமக்கு என்ன பிரச்சனை?
குறைந்தபட்சம் அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுப்பதைப் போல இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளையும் போலீஸையுமே கூட தேர்ந்தெடுக்கவும் திருப்பி அழைக்கவுமான உரிமையாவது நாம் பெற வேண்டும். ஒரு போலீஸ் குற்றம் இழைச்சான்னா அவனுக்கு மேலே அவனை வேலையை விட்டு தூக்கணும். ஒரு போலீஸை தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரமே மக்கள்கிட்ட இருக்கணும். அப்படிப்பட்ட உரிமையாவது மக்கள்கிட்ட இருக்கணும்னு நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் சாத்தியம் இல்லாததான் இல்லை. முதலாளித்துவத்தோட கோட்டைன்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவிலே ஜார்ஜ் ஃப்ளாய்டு கொலை வழக்கில் என்ன நடந்துச்சு, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் போலீஸ் துறைக்கு செலுத்தக்கூடிய ஸ்பெஷல் ஃபண்டெல்லாம் கட் பண்ணுறா அப்படின்னு சொல்லி போராட்டத்தில் முழக்கத்தை வைத்தார்கள். போலீஸ் துறையே கலைச்சிருன்னு முழக்கத்தை வச்சார்கள். அவங்க ஒரு மாற்றை முன்வைக்கல. ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா, இதில் ஏதோ தப்பு இருக்குது, இதால் இந்த படுகொலைகள்லாம் நிறுத்த முடியாது, இவன் தான் கொலை செய்கிறவனே அப்படின்ற ஒரு சிந்தனை அவங்கள்ட்ட உதிச்சிச்சு. ஆனால் நம்ம இப்படி பேசுவதையே அதிர்ச்சி ஆகிறோம், அச்சப்படுறோம். குறைந்தபட்சம் தேர்ந்தெடுக்கவும் திருப்பி அழைக்கவுமாவது நாம் ஒரு குறைந்தபட்ச சட்டத்திற்காவது போராட வேண்டியிருக்கு. அத்தகைய உரிமைக்காகவாவது போராட வேண்டி இருக்கிறது. அப்போ இப்படி நாம் குரல் எழுப்பா விட்டால் இப்படிப்பட்ட படுகொலைகளை தடுக்க முடியாது. அரசு இதை செய்யாது. அப்போ போலீஸ் எனும் குற்ற கும்பல் நிறுவனத்தை ஒழித்து கட்ட வேண்டும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். அதற்கு எதிராகத்தான் நமது பார்வையை முன்வைக்கணும்னு நம்ம சொல்கிறோம். நன்றி.